மாவட்டம் நக்கலம். உங்கள் பேர்? சீனிவாசன். பருத்தி இப்போ தான் இந்த வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு அதெல்லாம் அடுத்து போய் இப்போ தான் போட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டு ஏன் அடுத்து போகிறேன்? ஆமாப்பா, அது வெறும் நட்டம், ஏகப்பட்ட நட்டம் கூட இந்த விவசாயத்தை விட்டுட்டோம். இப்போ இவருக்கு ஆந்திராவில் வந்து பொன்சாமியாடு வந்து சொன்ன பிறகு போடுங்க நல்லா இருக்கும், நீங்கள் செய்கிறதுக்கு வித்தியாசம் சரின்னு சொல்லி ட்ரெயின் போட்டு நல்லா. இப்போ இது எவ்வளோ நாள் ஆகுது? 52 இந்த பரிச்சை நட்டி 52. என்னென்ன உரம் போட்டிருக்கீங்க? உரம் வந்து பொன்சாமியாடு கொடுத்த உரம் வந்து இது வரைக்கும் ஒரு 40 கிலோ போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு டிஏபி ஒரு 15, பொட்டாஸ் ஒரு 5, யூரியா 5, அது ஒரு 35 கிலோ 40 கிலோ போட்டிருக்கு. அதாவது எண்ணெய் கீழே எண்ணெய் விட்டுருக்கு. எத்தனை லிட்டர் விட்டுருக்கீங்க? இது ஒரு இப்போ 7 லிட்டர் விட்டுருக்கு. ஒரு தடவை விட்டுருக்கு. இன்னொரு தடவை விடுறதுக்கு அவர் இந்த பருத்தி எண்ணெயை பருத்தி விட்டால் நல்லா இருக்கும், வச்சுருக்கேன். நல்லா தூரம் வந்து வருஷத்துக்கு வருஷம் 5, செடிக்கு செடி 3 அடி அவர் சொல்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம்? இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 2.5 அடிக்கு 1.5 அடி வரும். 2.5 இல்லைன்னா 3 அடி. 3 அடி. இப்போ நீங்கள் அந்த விவசாயம் பார்த்ததுக்கும் இந்த விவசாயத்துக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசம் வந்து அது நாங்கள் செடியை ரொம்ப நட்டுவோம், நிறையா நட்டி நிறைய லாபம் பார்க்கணும்னு எண்ணம் இருந்தது. அது சரியில்லை. இப்போ இவர் சொன்ன பிறகு நம்ம இந்த மாதிரி 5 அடிக்கு வருஷம் 5 செடி 3 நட்டின பிறகு நல்லா இருக்கு. இது வரைக்கும் நம்ம செஞ்சது தப்புங்கிறது இப்போ புரியுது. நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறப்போ இவ்வளவு ஒரு அகலம், அதாவது செடியினுடைய அகலம் இவ்வளவு வருமா? இல்லை அது மூரியாக போகும், அது உயரமாக போகும். இது வந்து உயரமும் வருது, ஆனால் பிராஞ்சஸும் வருது. நல்லா இருக்கு. இன்னும் வருது, பிராஞ்சஸ் விட்டு உயரம் வருது. அது ஒரே உயரம் வருது. காய் சைஸு இதை விட பாதி தான் இருக்கும். இது 2 பங்கு இருக்குது. நல்லா இருக்கு. அதாவது நீங்கள் பண்ணுறப்போ இதில் பாதி சைஸ் தான் இருக்குது. இது 2 மடங்கு ஜாஸ்தி. 2 மடங்கு வரும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பொன்னுசாமி. எனக்கு வந்து கோவில்பட்டி பக்கத்தில் நக்கலம் தன்பட்டி. நான் வந்து இப்போ ஆந்திராவில் இருக்கிறதுனால அங்கே எல்லாமே பருத்தி, மிளகாய், மற்ற வாழை, கரும்பு எல்லா இதுக்கும் அங்கே வந்து ஒரு பொண்ணு ரைத்து சேவா கேந்திரம்னு ஒரு ஸ்தாபனத்தை வச்சுருக்குறோம். அது மூலியமாக இப்போ நாங்கள் செய்யக்கூடிய வேலை என்னன்னு சொன்னோம்னா, உரத்தை அதாவது ரசாயன உரங்களை நிறுத்திட்டு வேறு அதுக்கு மாற்று வழி ஏதாவது கண்டுபிடிக்கணுங்கிறதுனால நாங்கள் எண்ணெயை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஆந்திராவில் எல்லாமே எல்லா மகசூலுக்கும் கூடாமல் எண்ணெயை கொடுத்து நல்ல மகசூல் வந்துக்கிட்டு இருக்கு. மிளகாய் எல்லாமும் ஒரு 40லேருந்து 50 குண்டால் 60 குண்டால் அப்படி வந்துக்கிட்டு இருக்குது. பருத்தியும் கூடாமல் மாமூலாக இதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கிட்டதெல்லாம் 12லேருந்து 15 குண்டால் எடுத்தால் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இப்போ வந்து நாங்கள் பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சது 20, 25லேருந்து 40, 42 குண்டால் வரை கூடாமல் ஒவ்வொரு ஏரியாவில் வந்துக்கிட்டு இருக்கு. இது நான் தமிழ்நாட்டில் பிறந்ததுனால சரி தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம்ன்றது எங்கள் ஊர் பக்கத்துலேயே இவன் பேர் சீனிவாசன். இவன் சரி இவங்க தோட்டத்தில் போடுவோம்ன்ட்டு இப்போ நாங்கள் போட்டுருக்குறோம். இப்போதைக்கு வரைக்கும் நல்லா இருக்குது. இந்த வருஷம் சும்மா ட்ரையல் போட்டுக்கிட்டு வர்ற வருஷம் கொஞ்சம் ஒரு 2 ஏக்கர் இல்லைன்னா 5 ஏக்கர் 10 ஏக்கர் அந்த மாதிரி போடலாமுங்கிற ஒரு முடிவில் வந்துக்கிட்டு இருக்கோம். நான் ஒன்று சொல்லிக்கிறது என்னன்னு சொன்னோம்னா, விவசாயிகள் எல்லாருமே நல்லா இருக்கணும். விவசாயி நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்குமென்ட்டு நாங்கள் ஆந்திராவிலையும் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ தான் இங்கே நாங்கள் முதல் நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன். விவசாயிகளுக்கு மகசூல் நிறைய வரணும், செலவு கம்மியாகணும். செலவு கம்மியாகி மகசூல் ஜாஸ்தியானால் தான் அவனால் பிழைக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு நேரத்தில் விலைவாசி கம்மியாக போகிறதுனால ஒருவேளை மகசூல் ஜாஸ்தி ஆனால் அதன் மூலியமாவது கொஞ்சமாவது அவன் பிழைக்க முடியுங்கிற ஒரு
இதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். இங்கே வந்து நாங்கள் வந்து எண்ணெயை கீழே வந்து ஒரு 7-8 லிட்டரு அவன் கொடுத்துருக்குன்னு சொல்கிறேன். இது கூட பத்தாது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். கீழே விடுற மாத்திரம் 1 ஏக்கராவுக்கு வந்து நீங்கள் 10 லிட்டரு விட்டுக்கலாம். வாழை, கரும்பு, நம்ம மல்லிகைப்பூ, எல்லா காய்கறி எல்லாமே, மக்காச்சோளம், விக்காச்சோளம் எல்லா பயிர்களுக்குமே ஒரு தடவை விடுறதுக்கு 1 ஏக்கருக்கு நீங்கள் 10 லிட்டரு மாதிரி கீழே விட்டுக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னோம்னா, ஒருவேளை தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பேர் எல்லாமே ஆர்கானிக்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆர்கானிக்கில் நீங்கள் கீழே வரைக்கும் ஆர்கானிக்கு கம்ப்ளீட்டாக பண்ணிக்கிடணும்னு சொன்னோம்னா, ஏதாவது மாட்டுச்சாணி இல்லைன்னா கோழி உரம் ஏதாவது ஒரு உரத்தை போட்டுட்டு நீங்கள் ரசாயன உரங்களை கம்ப்ளீட்டாகவே நிறுத்திட்டு நீங்கள் இந்த ஆயில் விட்டுக்கிட்டிங்கன்னா நல்ல மகசூல் வரும். மகசூல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நாங்கள் முதல்ல இங்கே நாங்கள் போட்டிருக்கிறோம். இதை இந்த வருஷம் நாங்கள் பார்த்துக்கிட்டு வர்ற வருஷம் தமிழ்நாட்டில் கூடியமான வரைக்கும் எங்கெங்கே, அதாவது ஒவ்வொரு ஜில்லாவுக்கு ஒவ்வொரு ஏரியாவில் நல்ல ஏரியாவை பார்த்து எல்லா வெள்ளாமைக்குமே ட்ரையல் கொடுத்து விவசாயிகளை ஏதாவது ஒரு வழி கொண்டு வரணுங்கிறதுனால தான் நாங்கள் இதை பண்ணுறோம். அதனால் நீங்கள் வர்ற வருஷம் சரி, இந்த வருஷம் பாருங்கள், நாங்கள் இங்கே கூட எவ்வளோ பறித்து வருது என்ன ஏதுன்னு இதை நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் மிளகாயாகட்டும், எதாகட்டும், காய்கறி ஆகட்டும், எதுக்காகட்டும் நம்ம வந்து இது கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நோய் தாக்குதல் கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நோய் தாக்குதல் கூட கம்மியாக இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி உங்களுக்கு நோய் வந்தாலும் கூட இது வரைக்கும் ஆர்கானிக்கில் எந்த விதமான மருந்தும் நம்மக்கிட்ட கையில் கிடையாது. கெமிக்கல் தான் இருக்கும். ஆனால் இது வந்து எங்ககிட்ட வாங்குகிற கெமிக்கல் வந்து லெஸ் கெமிக்கலாக இருக்கும். ஏன்னா கத்திரிக்கெல்லாம் புழு வந்துச்சுன்னா அசல் போகவே போகாது. ரொம்ப பேர் நாங்கள் ஆர்கானிக்கில் பண்ணுறோம்னு சொல்லி போட்டு விவசாயிகள் நஷ்டம் போகக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் கம்மியான கெமிக்கலில் இந்த ஆயிலோடு சேர்ந்து நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசையே. நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது தான். ஒவ்வொருன்னு நினச்சிக்கிடுவாங்க, இந்த வீடியோவை பார்த்த உடனே இவங்க எல்லாம் ஏதோ ஒரு பிஸ்னஸுக்காக பண்ணுறாங்க போல் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அது கொஞ்சம் கூட கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னோம்னா, விவசாயிகள் நல்லா இருக்கணும். விவசாயிகளுக்காகத்தான் இந்த நிறுவனமே உருவாக்கப்பட்டிருக்கு. காலப்போக்கில் இது வந்து உங்களுக்கும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கும் கூட தெரியும். நாங்கள் வந்து ஆந்திராவில் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், கர்நாடகா நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்கெல்லாம் நல்ல மகிழ்ச்சியாக தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் செய்கிற மெத்தடில் வந்து அந்த முறையில் இங்கே செய்கிறப்ப வந்து எங்களுக்கு வந்து ஒரு பிரான்ச் வருதுன்னு சொன்னோம்னா, அந்த பிரான்ச்சில் ஒரு 10 காய் இல்லை 15 காய் தான் வரும். இங்கே வந்து ஒரு காய்க்கு வந்து ஒரு 3 காய் 4 காய் வர்ற மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதனுடைய சீதோஷ நிலை வேறு, எங்களுடைய சீதோஷ நிலை வேறு. எங்களை விட தமிழ்நாட்டில் நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பறிச்சை நிறைய மகசூல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் வந்து இது வரைக்கும் 40-42 கிண்டால் 1 ஏக்கராவுக்கு எடுத்திருக்கோம். இங்கே இன்னைக்கு இந்த செடியை பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே இன்னும் கொஞ்சம் ஒரு 10 கிண்டாலோ 15 கிண்டாலோ ஜாஸ்தியாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறது எங்களுடைய இது. ஏன்னா எங்களுக்கு வந்து ஆந்திராவில் நாங்கள் பண்ணுறப்ப வந்து இது மாதிரி இவ்வளோ பிரான்ச்சஸ் வராது, இவ்வளோ காயும் வராது. இப்போ இது 50-52 நாள்னு சொல்கிறாங்க. இந்த 52 நாள்லேயே இவ்வளோ ஒரு பூவு இவ்வளோ ஒரு காய் வராது. எங்களுக்கு வந்து சரி, இதை நீங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் இன்னும் 1 மாதம் கழித்து வந்து இதே இடத்துல வந்து பழையபடியும் வந்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் எத்தனை காய் நிற்கிது எவ்வளோ எதுன்னு. நாங்கள் அங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 காயிலிருந்து 400 காய் வரைக்கும் நாங்கள் எங்களுடைய தோட்டத்தில் நாங்கள் இது பார்த்துருக்கோம். இங்கே வந்து அது எவ்வளோ காய் வருதுங்கிறது நாங்கள் பின்னாடி தான் பார்க்கணும். ஆனால் இங்கே வந்து எங்கள் சைஸை விட காய் போல்டு சைஸு நிறையா இருக்குது. எங்களுக்கு வந்து நாங்கள் மித்தவங்களுக்கு வந்து 4 சொல்லுவாங்க, அதாவது ஒரு சொலைன்னு சொல்லுவாங்க 4. இது வந்து 5-6 இருக்குது. எங்களுக்கு வந்து 5 இருக்கும். நாங்கள் ஆந்திராவில் பண்ணுறப்போ வந்து எங்களுக்கு 5 இருந்தது. இங்கே கிட்டத்தட்ட 6 இருக்குது. காய் கூடாமல் இப்போவே இன்னும் வந்து 4 ஆகலை 1 ஆகலை, இப்போவே ரொம்ப பெருசாக இருக்குது காய். அதனால் இந்த வருஷம் நாங்கள் இந்த பறித்து இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ கூடாமல் நாங்கள் இங்கே வந்து இன்னும் 1 மாதம் ஆனதுக்கப்புறம் வந்து எவ்வளோ காய் கட்டியிருக்கு அங்கிறத வச்சு நாங்கள் எடுத்து காமிக்கிறோம். இதை பார்த்துக்கிட்டு நீங்கள் எல்லோரும் பயனடையணும்னு கேட்டுக்கணும்.